மகிமை நிறைந்தது. அல்லேலூயா. அது மகத்துவம் நிறைந்தது. அல்லேலூயா. 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 ஆமென். ஒரு பாடலை பாடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சுகம் பலன் எனக்குள்ளே வாய்ந்து சொல்லுதேன். தேவனை ஆராதிக்கிற இடத்துல தேவன் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வருகிற இடத்துல விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு தெய்வீக தொடுதல் எனக்கு வேணும் என்று ஆசைப்படுகிறேன். ஆமென். ஒரு டிவைன் டச், ஒரு தெய்வீகமான தொடுதல் என் வாழ்க்கையை மாற்றணும், என் சரீரத்தில் சுகம் உண்டாகணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உறவுகளை பாடலை பாடும் நிறைய சாட்சிகள் ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையிலேயே அவன் தெய்வீக சுகத்தை, அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகம் ஆயிரமானவர். அல்லேலூயா. தேவனை முழு இதயத்தோடு ஆராதிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆமென். எவ்வளவோ பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபாதர் பெர்மான்ஸ் பாடியிருக்கிறாங்க. ஒரு சுகத்தை குறிக்கிறவங்க ஒரு பாடல் தான். கடந்த நாட்களில் பாடல் புதிய பாடல்கள் 3531 பாடல். பழைய பாடல்கள் இருக்காது, புதிய பாடல்கள் இருக்கு. நிறைய புதிய பாடல்கள் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு அன்பாக சொல்றேன், புதிய பாடல் புத்தகத்தை நீங்கள் கொஞ்சம் வாங்குங்க எல்லாரும். சரியா? யார் யாருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வாங்கி கொண்டு வந்து தாரேன். மொத்தமாக நம்ம வாங்கினா நம்ம கொஞ்சம் காசு கம்மியாக. அது 3531 பழைய பாடல்கள். பாடல் பாடும்போது உணர்ந்து பாடும் இசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. மாணவர்களுக்கு பாடும்போது தெய்வீகத்துக்கு நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருக்கே பாடுவோம். சுகம் பலன் எனக்குள்ளே வாழ்ந்து செல்வது, வல்லவர்கள் அறியாமல் இந்த பாடலில் நம்முடைய சரீரத்திற்கு ஒவ்வொரு உறுப்புகள் குறித்தும் பாடப்படுகிறது. சரியா? நம்முடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தக்குழாய், கண், செவி, வாய், முதுகு தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், குடல், தோல், கணையம், இறைப்பை, வயிறு, சதை, முட்டு, ஈரல், மூட்டு, கைகால், திசுக்கள், எலும்பு, நரம்பு, சிறுநீரகம், கர்ப்பப்பை, புண்கள், முடக்குவாதம், நுரையீரல், எல்லாவற்றிலும் தேவனுடைய வல்லமை பாருங்கள் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடுவோம். ஆண்டவரே, பாடும்போதே இசப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு தொடுதல் கொண்டு வருங்க. தொடுதாண்டுகளே, உடைய வல்லமையால் நான் சுகமாகிறேன், உடைய வார்த்தைகளால் நான் சுகமாகிறேன், உடைய தழுவுகளால் நான் சுகமாகிறேன், உடைய அறிவுகளால் நான் சுகமாகிறேன். இன்றைக்கு தொடரப்பா, இன்றைக்கு விட இப்பொழுதே அற்புதத்தை நீங்க செய்யப்பான்னு சொல்லி உணர்ந்து பாடுகிறான். நாமத்தை
அல்லேலூயா அல்லேலூயா எங்களை ஜீவபலியாக கொடுக்கிறோம். என்னை யார் கொண்டு நடக்கும் உடைய மகிமை நடுவில் பெரிதாக விளங்கட்டும். அன்பீதியான சமயங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்தும். ரட்சகருடைய பெருமாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்தை கைவிடுவோம். சங்கீதம் 82வது சங்கீதத்திற்காக பழைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 72வது சங்கீதம் பக்கம் 714வது பக்கம். சங்கீதம் 72 பக்கம் 714வது பக்கம். சங்கீதம் 72 நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனை ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், வீடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனருக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் சோதரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தம் பரம்பரை பரம்பரையில் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். தங்கள சங்கீதத்துக்கு கைகளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எங்களுடைய சமூகத்தை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க பண்ணின உடைய கிருபைக்காய் உடைய இறக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் வாசித்த ஆண்டவரே சங்கீதம் 72 உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாய் எங்களோடு பேசும், எங்களோட இடமிடும். உடைய நாமத்துக்கே மகிமை வரும். பேசும் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமக்காக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் இந்த நாளிலே நாம் யாவரையும் சுத்தத்தோடு பலனோடு ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் வருமாறி இருக்கிற அவருடைய கிருபைக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் வாசித்த சங்கீதம் 72வது சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது சாலமோனை பற்றிய சங்கீதம் என்பதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒரு சாலமோனை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் கடைசி வசனம், அதாவது 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது
ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது என்று சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த சில வசனங்களை அடிப்படையாக வைத்து இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறார். இது ஒரு ஜெபமாக கர்த்தரிடத்துல ஏறெடுக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக நம்ம பார்க்கிறோம். இந்த 72வது சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுகிறார் என்று பார்ப்போமானால், தன்னுடைய வயது முதிர்ந்த பிறகு தாவீது அரசனாகி தன்னுடைய வயது முதிர்ந்த வயதுல சாலமோனை அரசனாக்க வேண்டும் என்ற அந்த தருணத்துல, அரசனாக்கின போது அந்த தருணத்துல கர்த்தரை நோக்கி தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவர் செய்கிற ஜெபத்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இது எங்கே நம்ம பார்க்க முடியும் கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தை முழுவதுமா நம்ம வாசித்து பார்ப்போம்னா அங்கே நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்ப்போம்னால், வாசிங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 29 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு, அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை ஆச்சன். அப்போ தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனக்கு பின்பதாக சாலமோனை அங்கே அரசனாக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீர்மானங்களை எடுக்கிறாங்க, அரசனாக்குகிறார்கள். அப்படி 2வது அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னால், தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. சரி, அப்போ தன்னுடைய வயது முதிர்கிற இந்த சமயத்துலதான் தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், சாலமோனை அரசனாக்குகிற இந்த சமயத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துல நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம் 72வது சங்கீதம். என்ன என்று சொல்லி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய மகனுக்காக ஒரு தகப்பன் வேண்டுதல் செய்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். தன்னுடைய மகன் எப்படி அரசாள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும், அவன் நீதியாய் அரசாளம் செய்யட்டும், அவன் ஞானமாய் அரசாளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்துல, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிக்கட்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய மகன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என்னுடைய காலத்திற்கு அப்புறமாக சாலமோன் அரசாளுவது இப்படி ஞானத்தோடு அரசாள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல 4வது வசனத்தை பார்த்தீர்களானால், ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரிப்பார், ஏழையை பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியே தொடர்ந்து வாசிப்பீர்களா, சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்களும் மக்கள் தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அப்படியே 7வது வசனத்தை வாசிப்பீர்கள், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லி எல்லாம் தாவீது தன்னுடைய மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு சங்கீதம். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு சங்கீதம் இந்த 72வது சங்கீதம். இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல 28வது வசனத்தை யாராவது வாசிங்க, எடுத்தது வாசிங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28வது வசனம். ராஜா தீர்த்த இந்த ஞானத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இதே சங்கீதம் 72 1வது 2வது வசனத்தை வாசிக்கும் போது தன்னுடைய தகப்பன் ஆகிய தாவீது ஜெபிக்கிறார், அவருக்கு நியாயம் தீர்க்க ஞானத்தை கொடுங்க,
ராஜாவின் குமாரனுக்கு உடைய நீதியை கொடுத்துருங்க என்று சொல்லி அப்படி ஜெபிக்கிறார். அப்படி 2வது வசனங்களை ஏழைகளை நீதியோடு நியாயத்திருக்கட்டும், ஏழைகளை நியாயத்திருக்கட்டும், அவர் விசாரிக்க ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வசனம் அப்படியே நிறைவேறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த 28வது வசனத்துல ராஜா தீர்த்த இந்த ஞானத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளினார். ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள்னா 7வது வசனத்துல அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று 72வது சங்கீதம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 24, 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24, 25 அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சார் முதல் கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தார். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப 25வது வசனத்தை பாருங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேர்சபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேல் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொன்னா, தாவீது தன்னுடைய மகனுக்காக என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தாரோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய மகனை அவர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஒரு இந்த காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் மேல தலையில கையை வச்சு நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனா, என் பிள்ளைகள் இப்படி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனா, என் பிள்ளைகள் ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே தாவீது என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு அருளினதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது மிகவும் முக்கியமா இருக்கிறது. அதே போல தாவீது அவருடைய மகனை கண்டித்து வளர்த்துனதையும் நம்ம பார்க்க முடியுது. அவருடைய மகனுக்கு கண்டிப்பை தந்து வளர்த்ததையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ முதலாவது காரியத்தை ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் ஜெபிப்பது மாத்திரமல்ல, என் பிள்ளையை நான் கண்டித்து வளர்த்துகிறவனாக இருக்க வேண்டும். 3வது காரியம், என் பிள்ளைகளை நான் சபிக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளை நான் கண்டிச்சு வளர்த்தணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளும் சாபமான வார்த்தைகளை என் நாவிலிருந்து வரக்கூடாது என்பதில் நம்ம மிகவும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைக்கு அவர் கண்டிச்சு வளர்த்ததை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 3 வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே அவருடைய காலம் முடிகிற அந்த சமயத்துல தாவீது காலம் முடிகிற அந்த சமயத்துல தன்னுடைய பிள்ளைக்கு கர்த்தரை குறித்து பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வளர்த்துக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது போல நானும் ஒரு சில காரியங்களை பார்த்துருக்கிறேன். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தின அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்களுடைய கரங்களில இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பெருமைக்காக அல்ல, சில காரியங்கள்ல ஒரு பெற்றோர் எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு மகளை மாத்திரம் வச்சிருக்காங்க. அவங்க அந்த மகள் கீழ்ப்படியாத சில சமயங்களில சாபமான வார்த்தைகளை அவளுக்கு நேராக செலுத்துவாங்க. சாபமான வார்த்தைகள், நீ அப்படிதான் இருப்ப, நீ இப்படிதான் இருப்ப, நீ இப்படிதான் இருப்ப, நீ பார்க்கதான் போற அப்படிங்குவாங்க. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இவங்க ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நாள் முடிஞ்சா உன்னை சபிக்காத, ஒரு கம்பு எடுத்து 2 அடி கொடு, நீ அடி கொடுத்து திருத்து, ஆனா சபிக்காத அப்படின்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை நான் அடிச்சு வாயில போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க சொன்ன எல்லா சாப வார்த்தைகளையும் இன்னைக்கு அந்த மகள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மகள் அனுபவிப்பதை கண்டு இந்த
என் மகன் இப்படியா எடுத்துட்டு இருக்கா, என் மகளுடைய சூழ்நிலை இப்படியா இருக்கு, என் மகளுடைய நிலைமை இப்படியா இருக்கு என்று சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு நம்ம நினைவு கூற வேண்டும். என்னன்னா, என் மகளை நான் சபித்த அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அவளுக்கு வந்து படிச்சு கொண்டிருக்கிறது. அதுவே ஒரு குடும்பத்தை பார்ப்போம். ஆனால் அவருடைய பிள்ளைகளை அடித்து வளர்த்தி அவருடைய ஆசீர்வாதங்களை கூறி வளர்த்தின அந்த பிள்ளைகளுடைய சந்ததி இன்னைக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாகவும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு நான் புத்தி சொல்லி வளர்த்த வேண்டும். என் பிள்ளைகளை நான் சபிக்காமல் ஞானத்தோடு சிரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகளை குறித்ததான காரியங்களை அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணியதையும் தாவீது தன்னுடைய மகனுக்கு தேவனுடைய கற்பனைகளை அவருடைய கட்டளையாக கொடுத்து அவனை கண்டித்து வளர்த்து அவனை ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாய் மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டார் என்று பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவினுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கவும், எங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கட்டளைகளை நடக்க கல்வி கொண்டவர்களாய் நாங்கள் இருக்கவும், கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறார். சமூகத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசைப்படியும் இந்த சங்கீத வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மகிமைப்படி நடக்க உதவி செய்யும். வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த நம்முடைய ஆசனம் நாங்கள் சொல்கிறோம். அபிஷேகத்தோடு உடைய வல்லமையோடு கர்த்தாவை நிரம்பும் மகிமையினால் கர்த்தர் சூழ்ந்து கொள்ளுவீராக. அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து மீதியான சமயங்களை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறவர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்த இப்போ சிறுபதிகள் வாசனம் சொல்லுவாங்க. சாட்சி சொல்லுகிறது தான் சுருக்கமாக சொல்லுங்கள். முதல்ல நடத்த முடிக்கிறார். கடைசியாக சொல்கிறாரே, உண்மையுள்ள வேதனோ, ஒழுக்கமுள்ள வேதனோ, நீதி உள்ளவர்கள் வேதனோ, கற்புள்ளவர்கள் வேதனோ, அன்புள்ளவர்கள் வேதனோ, கற்கீர்த்தி உள்ளவர்கள் வேதனோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவர்களே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. என் மகனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள, அப்பொழுது ஆயுசு வருஷம் அதிகமாகும். நீங்கள் நல்லது. நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் சொல்வதற்கான இஸ்லாமியராக இருக்கிறீர்கள். அவன் அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். அவன் உதவிகளை விளைவினால் அவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவில் அந்த கருத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர் அதில் நன்மை ருசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:20. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் வீடு கொடுத்து நம்மளோட அற்புதமாக அதிசயமாக எல்லாத்தையும் சந்திக்க செய்ய நன்றியோடு துதிக்கிறேன். மற்றும் ஐயா அவர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு வேதம் சொல்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியம் உள்ளது. அதே நேரத்தில் முடிவு பறித்து நிலை நிற்பவர்கள் ரட்சிக்கப்படுவான். அதுவும் வசனம் சொல்லுது. கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். அதுபோல் நாங்கள் இயேசு அறியாத போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர், நான், எங்கள் தங்கச்சி, அந்த சகோதரன் ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரே சென்னைக்கு வந்தோம். அதே மாதிரி ஆண்டவர் வந்து அற்புதமாக அதிசயமாக ஒரே இடத்துல நாங்கள் எப்படி ஒரே ஊரில் போது ஒரே வீட்டில் வாழ்ந்து வரணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் 3 பேரையும் நான் 2009 இன்னும்
அது மட்டுமல்ல என்னுடைய சகோதரனுக்காகவும் என்னுடைய சகோதரனுடைய 2 குழந்தைகளுக்காகவும் ஐயா அவர்களும் சபை விசுவாசிகளும் தொடர்ந்து ஜெபிக்கணும். நாங்கள் வந்து எப்பொழுதும் கர்த்தருடைய வீட்டில் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறதுனால இந்த சபையில் நிலைத்து இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் சபை விட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் சபை விட்டு நின்று இருந்து அப்படிலாம் நாங்கள் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஐயாவை பார்க்கறதுல ஐயாவை மூலிமா ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தையை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மனுஷன் பேரில் நம்பிக்கை வைப்பதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருப்பதை நலம் என்று வேதம் கூறுகிறது. அதுபோல் ஆண்டவருடைய வசனத்தின் வந்து ஆண்டவர்கள் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி 40 நாளுக்கு உபவாச ஜெபம் போயிட்டு இருக்கு. அதில் வந்து ஐயா மூலயமா ஆண்டவர் பேசுகிறத வந்து இதயத்தை குறித்து பேசுகிறாரு. நம்ம இதயம்னா என்ன, நம்ம அப்படி நமக்குள்ள ஒரு இதயம் இருக்குது அப்படின்னு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அது ஒரு 22வது நாள் உபவாச ஜெபம் போயிட்டு இருக்கு. சுத்த இருதயம் மூலம் பாக்கியவா என்னிலே புது இருதயத்தை சிருஷ்டியும் மாறுபாடான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போகிறோம். வழி போன இருதயம், ஞானமுள்ள இருதயம், இப்படியான ஒரு 7-8 கலந்தது வரைக்கும் ஐயா மூலயமா ஆண்டவர் பேசுகிற வசனம் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரும் வந்து அசதியாக வீட்டில் இருக்கிறாங்க. இந்த உபவாச ஜெபத்தில் நீங்களும் வந்து கலந்தது மாதிரி கேட்டுக்கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நானும் போராடி ஜெயிச்சு அதில் என்ன எனக்கு ஜெயிச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப போராடுறேன். எங்களுக்கு ரொம்ப பழைய காரியங்களுக்கு ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. எப்படியாவது நம்ம வேலைக்கு போயிருந்துருக்கலாம், போனால் இந்த வேலைக்கு இந்த நான் ஏற்கனவே செய்த வேலைகள்லாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு உங்களுக்குலாம் பேசுனதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வேலைக்கு போயிருந்துருக்கலாமே, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என் உள்ளத்துலேயே அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் நான் அதிகமாக சிறந்த பலவீனமும் பட்டேன். நான் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு பலவீனத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க, யோகத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவங்க பழைய காரியங்களை யோசிச்சதுனால விட்டுனாங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படி மாறிடாதீங்க அப்படிங்கிற மெசேஜ் அன்னைக்கு என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் இந்த ஒப்பு போட்டு நான் பின்னாடி திரும்பி நான் வேலைக்கு போகணும்னு நான் யோசிக்கக்கூடாது, நீங்கள் நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, நான் அதிலே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். நான் ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எக்ஸலண்டாக இருக்கார். ரொம்ப கஷ்டமான பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி சுகமாக்குனாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, 6th தான் படித்து இப்போ ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு கடைசி டேர்ம் ஃபீஸையும் அந்த வெற்றியோட கட்டி முடிக்க இயேசுப்பா எனக்கு உதவி செஞ்சார். அதற்காக நான் இயேசுப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஜோஷுவா ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்குரிய தேவைகள் அதேகம் வந்து கத்திரை எங்களை நடத்துவார் விசுவாசத்தை நாங்கள் ಸಾಕ್ಷಾತ್ ದೇವರ சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு விட்டுணும். தாய் பெருவில் உருவாக்கி முன்பே என்னை பேசுவதை அழைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் வந்துட்டு ஹிந்து ஃபேமிலி, அது இருக்கிறவங்களை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் என்னை வேறு பிரித்து அதில் இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் நான், எனக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்துச்சு. மொத்தம் 2 பொண்ணு பிறந்துச்சு. 2 பொண்ணு இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் எங்களை உயிரோடு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னை வேறு பிரித்து அவருக்கென்று வளர்த்துனாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அவரோடு நான் நெருக்கமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் எவ்வளோ நாட்களில் கர்த்தருக்கு விரோதமாக அவருக்கு மறந்து
பின்மாற்றத்திலெல்லாம் போனாலும் கர்த்தர் என்னை உணர்த்தி கொண்டே இருந்தார். நீ எப்படி தான் போனாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். அப்போ என்னை ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தார் ஆண்டவர். அந்த ஊழிய அழைப்பை வந்து எனக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இயேசுபாரை கேட்டேன், நீங்கள் ஊழியத்துக்கு உண்மையாகவே என்னை அழைச்சிருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அந்த அடையாளத்தெல்லாம் காட்டுங்க, எனக்கு இந்த மாதிரி சில இதுவெல்லாம் கொடுங்க, எனக்கு அந்த மாதிரி எப்படி தான் நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறீங்கன்ற வெளிப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டேன். கர்த்தர் எனக்கு அதெல்லாம் பயங்கரமான காரியங்களால் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் சில நார்மல் மனுஷன் விசுவாசிகளாகவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்டர் வீட்டாண்ட சொன்னாங்க, உன்னை இயேசுப்பா ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, அந்த ஊழியத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களும் வீட்டு தேடி சொன்னாங்க, என்னை பார்க்கறதுக்கு இயேசப்பாவுடைய பிள்ளையோடைய சாயலாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு தகுதியே இல்லை, ஆனால் அந்த மாதிரி சொல்ல வச்சாங்க. அப்போதான் கருத்துடைய அனுபவம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தீர்க்கதரிசி நம்மளுடைய சபையில் வந்துருக்காரு. அவரும் அந்த மாதிரி தான் சாட்சி சொல்லியிருந்தாங்க, நான் இந்த வேலைக்காகலாம் கிடையாது, நீ கர்த்தருடைய வேலையை தான் செய்யணும் அப்படின்னாங்க. இனி ஒரு நாட்களில் நானும் என் குடும்பத்தால் தான் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவோம். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், உத்தமத்தின் மூலியமாக ஊழியம் செய்ய எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் செலுத்தி கொள்வது கேட்டு சாட்சி கர்த்தருக்கு. வசந்த ஜனங்களுக்காக சாட்சி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய கிருபையோடு மக்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களிலே தேவனுடைய சமாதானம் கடல் வரும்படிக்காக, கடல் பிரச்சனைகள் கருதை கடன்காரங்கள் மாறுபடிக்காக, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நல்ல பலனை தரும்படிக்காக, விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், டென்த் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷிக்க ஞானத்தை கருமையை கற்று ஊற்றும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் எல்லா குடும்பமே கற்று உறுதிப்படுத்தும்படிக்காக, புதிய ஆத்மாக்களை கற்றுக்கொண்டு வரும்படிக்காக, பின்மாற்றத்தில் போனவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை கூட்டி சேர்க்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த திருச்சபைகளுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் உத்தமத்தோடு செய்ய கற்றுக்கொண்டபடிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதோடு கூட நம்முடைய தேசத்திற்காக விசேஷமாய் வருகிற எலெக்ஷனுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அங்கே சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்மளுடைய தேசத்தில் உண்மையான தலைவர்கள் எழுப்பப்படுங்க, மாறுபாடானவர்கள் நம்மளுடைய வரக்கூடாதப்பா, நீதி உள்ளவர்களை எழுப்பப்படுங்க, ஜனங்களை கரிசனை உள்ளவர்களை எழுப்பப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆளுகைக்கு கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுபோல யுத்தங்களை கர்த்தர் ஓய்வு பண்ணும்படிக்காக, யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகம் நாடுகள், அநேகம் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படிக்காக, கர்த்தருடைய சமாதானம் கடந்து வரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக, அவருடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் சமூகத்தில் மகாபரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்துங்க. மட்டுமா எங்களோடு கூட உலாவி கொண்டிருந்த தெய்வனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்கு பிரியமுள்ளவராயிருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஆதாமின் மத்தியில் உலாவி கொண்டிருந்த தெய்வம், ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவி இருந்த தெய்வம், குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருந்த தெய்வம், எங்களோடு கூட உலாவும் ஆண்டவரே. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் உலாவி கொண்டிருந்த தெய்வம்,
எங்களோடு உலாவி கொண்டபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும். உங்களுடைய சமூகத்தில் எங்களை நிலைத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற தம்முடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உலகம் எங்கும் நடக்கிறதான எல்லா யுத்தங்களையும் கர்த்தாவே நீர் மாற பண்ணுங்க சுவாமி. சமாதானத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து தேவ சமூகம் ஆளுகை செய்யட்டும். எங்க மத்தியில பலமாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தாவே பிள்ளைகள் யாரும் பின்மாற்றத்தில் போகாதபடிக்கு திரும்பவும் உங்களுடைய சமூகத்திலே நீ கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காய் செபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. ஊழியக்காரையாவுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியக்கார அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்துங்க. விசுவாச வாழ்க்கையில இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம் கடைசி பரியந்தம் நடத்துகிறதற்கு நீ போதுமானவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்முடைய வசனத்தை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் ஆய்ச்சிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். சந்துடாயிர வாக்கத்துடாயிர வளவர் சிடுதிடுதிடுகிறவர் வாக்கத்துடாயிர பௌஷ்யார வாக்கத்துடுகிறவர் ரங்கார வாக்கத்துடாயிர பௌஷ்யார வாக்கத்துடாயிர வளவர். என் தேவ ஜனமே, என் ஜனமே, என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு வரும் காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை உவமைகளாய் அல்ல, என் பிதாவின் வாக்குத்தத்தங்களை பிதாவை பற்றி வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன். என்று கர்த்தத்திற்கு தரிசனமாய் உரைக்கிறார். நீர் ஆளுகை செய்யுங்க சுவாமி. எங்க மத்தியில பலமாய் கிரியை செய்யுங்க. உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இம்மட்டுமாய் நடத்தி நீர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. பயங்கரமாய் கிரியை செய்யுங்க. எங்களோடு கூட இருங்க. ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எல்லாரும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றி உங்களுடைய சமூகத்திலே நீர் சேர்த்துக் கொள்ளும்படி காய்ச்சி தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்ன ஃபஸ்ட்டு இன்னும் முடிச்சு மறுபடியும் அங்கே போகணும்
அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் 4 மணிக்கு வேக்ஸ் விளையாட்டு வரணும். வேக்ஸ் விளையாட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ப்ரேயருக்கு வரணும். எங்களுக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு நாள் தான் லீவு. நாங்கள் வந்த வேலைகளெல்லாம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் இருந்து அந்த சத்தம் எனக்கு கேட்குது. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்காக செயல்படுகிறதுக்காக ஒரு சில காலங்களில் செயல்படுவோம். அல்லேலூயா. அதனால யாராவது நம்மளுடைய தலைமை சபைக்கு வாங்க. சண்டே கிளாஸ் இருக்குது. பிள்ளைங்கிட்ட சொல்லி பிள்ளைங்க செய்வாங்க. அதை பிள்ளைங்க சண்டே கிளாஸுக்கு போகிற பிள்ளைங்க அவங்க அதை செய்வாங்க. நம்ம பெரியவங்கெல்லாம் ட்ராக்ஸ் ஊழியத்தை நம்ம அதை செய்வோம். சரி, அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். அதை கொஞ்சம் பிள்ளைங்களை போது கேதர் பண்ணி நம்ம செயல்படுவோம். நம்ம அதில் ஒரு சில பிள்ளைகளை கற்று நம்ம மேலான கொண்டவர்களாக திட்டங்களர்களாக வைத்திருப்பாங்க தெரியாது. போக்குவரத்து இன்னொரு காரியம். அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் அடுத்த வாரம் அந்த தலைமை சபைக்கு ஒரு சில விருந்தினர் ஒருத்தர் பிரிஸ்லி வனத்தராஜ் நம்முடைய யூத் பிள்ளைகளுக்கு விட தெரியும். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் ஒரு யூத் மீட்டிங்கு 3 மணிக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனேன். நல்லா பேசுவார், அவரோட வார்த்தைகள் பேசுவார். அவர் அடுத்த வாரம் சரியா. அப்போ அடுத்த வாரம் தலைமை சபை வரணுமா, இந்த வாரத்துக்கு வரணுமா, இந்த வாரத்துக்கும் வரணும், அடுத்த வாரத்துக்கும் வரணும். சரியா. இது அடுத்த வாரத்துக்கான நோட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த பொங்கல் கூட்டங்களுக்காக சொல்லிங்க. இந்த கூட்டங்களில் பங்கெடுங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு விசேஷித்த கூட்டம் இருக்கிறதுனால இந்த வருகிற சனிக்கிழமை மாலை நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடலாம், நம்முடைய தலைமை சபைக்கு இந்த வேலை முடிச்சுட்டு வரவங்க காத்திருப்பு ஜபத்துக்கு வர்றாங்க. நிறைய செஞ்சிருங்க, நம்முடைய தலைமை சபைக்கு வந்துடுங்க. ஆனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு இங்கே ஆராதனை இருக்கும். அது முடித்து நீங்கள் அதில் பங்கு கொள்ளுங்க. சில விசேஷித்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து அதிகாலை ஜபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு ஜபமும் மாலை 7 மணிக்கு ஜபமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதெல்லாம் தயாராமல் கலந்து கொள்ளுமாறு நம்ம என்பார் நான் கேட்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்ம அதில் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்கிற வேலையில் ஒரு பாடல் பாடும்போது நாங்கள் என்று நாம் காணிக்கை செலுத்தலாம். காவியா முன்பாக வந்து ஒரு பாடல் பாடும்போது ஆண்டு நாமத்தை காணிக்கை செலுத்துவோம். அடுத்த வாரம் சச்சின் பாடுவார். இந்த வாரமே சச்சின் தான் பாட வேண்டியது. நான் அடுத்த வாரம் சச்சின் பாடுவார்.